ஹலோ, இன்னைக்கு Thursday மார்னிங் காலங்காத்தால கசிமேடுக்கு போயிட்டோம். ஸோ வீக்டேஸில் யூஸ்வலாக ஃபிஷ் மார்க்கெட் போக மாட்டோம். பட் இந்த டைம் ஓகே Thursday ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா சண்டேஸ் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, இட் வாஸ் குட். நல்லாவே எங்களுக்கு ஃபிஷ் தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா கிடச்சிது. ஸோ எல்லாத்தையும் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு காலையில் வீட்டுக்கு வர்றதுக்கு 8:39 ஆகிடுச்சு. ஸோ ப்ரான், கிராப், அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு சரி நம்மளோட ருட்டீன் டே ஆரம்பிக்கலாம். பிகாஸ் ஐ ஹேட் டு ஸ்டார்ட் மை ஒர்க் அட்லீஸ்ட் பை 9:30 சொல்லிவிட்டு குயிக்காக டீ போட்டு குடிச்சிட்டு சரி வேலையை ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். பட் எனக்கு ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியல. ஸோ காஃபி குடிச்சிட்டு ஒர்க் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு ஐ டுக் அ பிரேக் ஃபார் half an hour ஃபார் ப்ரிப்பேரிங் த பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த மாதிரி ரூட்டீன்ஸ் அட் டைம்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ தோசை அண்ட் யூஷுவல் சட்னி, நம்ம டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ஃபுட் மட்டும்தான். ஸோ குயிக்காக தோசை பண்ணி சட்னி பண்ணி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படியோ முடிச்சாச்சு. ஸோ மத்தியானத்துக்கு சிம்பிளாக பண்ணிட்டோம். ஏன்னா அந்த க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது. மீன் நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறதே கொஞ்சம் டைம் இல்லைன்றதுனால மத்தியானத்துக்கு சிம்பிளாக சாம்பார் அண்ட் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிட்டோம். லன்ச் ஆஸ் யூஷுவல் ப்ரிப்பேர்ட் பை மை மாம். ஸோ என்னடா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எப்போ பார்த்தாலும் சமைச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க, வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்கிறதுனால ஹெக்டிக்காக போயிட்டுருக்கிறதுனால couldn't get into much of the other work. ஸோ பட் ஈவினிங் ஆன் டைம் எல்லா ஒர்க்கும் முடித்தாதான் ஈவினிங் அட்லீஸ்ட் ஆன் டைம் லாக் ஆஃப் பண்ண முடியும். லன்ச்சுமே இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 3:30 போல் தான் லன்ச் சாப்பிட்டோம். அது பரவாயில்ல, ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணியாச்சு. நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் காலையிலே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ் பஜ்ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கடகடன் தேவையான ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி இந்த மீனில் பஜ்ஜி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்ற காரணத்தினால மறுபடியும் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் இட். அண்ட் ரியலி இட் ஹேட் கம் அவுட் வெரி வெல். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. முதல்ல செஞ்சதை விட திஸ் டைம் இட் வாஸ் வெரி வெரி நைஸ். ஸோ பஜ்ஜி இப்போ எண்ணெயில் போடுறாங்க. அது போடும்போதே ரொம்ப வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்குன்னு போட்டு கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டா அட என்ன சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மீனில் ஃபிஷ் பஜ்ஜி போட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ், vlogs இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.